ஆட்டோ வந்துடுச்சு, வாமா சித்ரா, வந்து ஏறுமா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த அம்மா இந்த ஆளு கூட கிளம்பி நிற்கிறா. என்னால் அந்த ஆள் முன்னாடி பேசக்கூட முடியல. சின்ன வயசுலேருந்து நானும் மதுவும் எத்தனையோ தடவை சொல்லுவோம். ஒரு தடவை அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வரும்போது அவன் கூட போகாதம்மா போகாதம்மான்னு. அப்பெல்லாம் கூட கேட்டதே இல்லை. இப்போ நான் இவ்வளோ எடுத்து சொல்லியும் அவன் மீறி அவன் கூட கிளம்பி நிற்கிறா. நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு பொண்ணுன்றதுனால நான் தனியாக எங்கேயும் இருக்கவும் முடியல, யார் வீட்லேயும் தங்கவும் வழி இல்லை. இந்த அம்மா ஏன் தான் அப்படி சுயநலமாக இருக்காளோ தெரியல. பேகை அந்த கட்டைப்பையில வச்சுட்டு ஆட்டோவில் ஏறுமா சித்ரா. தம்பி, எல்லாரும் ஆட்டோல ஏறியாச்சு, வண்டி எடுப்பா. சரிங்கண்ணா, மீட்டருக்கு மேலே கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணா. சரிப்பா. அண்ணா, நீங்கள் சொன்ன இடம் வந்துடுச்சுண்ணா. இறங்குமா சித்ரா. இந்தாப்பா, நீ கேட்ட மாதிரி மீட்டருக்கு மேலதான் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா, பின்னாடி இருக்க பைய எடுத்துக்கிறேன். சரிங்கண்ணா, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தம்பி. நன்றி தம்பி. சித்ரா மாதிரி இருக்கு. ஏ சித்ரா. அமுதாக்கா வா இங்க. சொல்லுங்கக்கா. என்ன சித்ரா, எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லாதான்க்கா இருந்தேன். இனிமே எப்படின்னு தெரியல. 4 மாசம் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாம் எங்க அம்மாவால தான்க்கா. இந்த ஆள் வந்து பேசி கூப்பிட்டவன வந்துட்டா. இந்த வாட்டி என்னன்னு சொல்லி உங்க அப்பா உங்களை கூட்டிட்டு வந்தாரு? அதெல்லாம் என்ன பேசுனாங்கன்னே எனக்கு தெரியாதுக்கா. சரி சரி, உள்ள போ. அப்புறம் என்கிட்டலாம் பேசுறத பார்த்தா உங்க அப்பா உன்னை திட்ட போறாரு. சரிக்கா, அவர் வேலைக்கு போயிட்டோன்னு நான் வரேன். சரி, பார்த்து இரு. இந்த வனரோஜா ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இவ தான் சண்டை போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு திரிறா. ஏன் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே? இந்த குப்புசாமி கிளம்பிட்டதுக்கு அப்புறம் வனரோஜாவை தனியா பார்த்து பேசணும். இந்த அமுதா ஏன் குப்புசாமி வீட்டையே பார்த்துட்டு இருக்கா? ஏ அமுதா, நீ என்ன பண்ற இங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போதான் ஆட்டோவில் வந்து குப்புசாமி, வனரோஜா, சித்ரா எல்லாரும் இறங்குனாங்க. அதான் சும்மா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படியா, வந்துட்டாங்களோ? ஆமாக்கா, இப்போதான் வந்து இறங்குனாங்க. இந்த வனரோஜாக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி வராது. சண்டை போட்டு 4 மாதம் போயிருந்தா இப்போ மறுபடியும் வந்துட்டா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? இவளால் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து பழ போகுது. ஆமாங்க்கா, அதை நினச்சாதான் எனக்கும் கஷ்டமாக இருக்கு. ஏதோ இவங்க மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு இருக்கால, அவளை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமாம், வயசு பொண்ணு அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு திரிய முடியுமா? காலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவள் உண்டு, அவள் குடும்பம் உண்டுன்னு இருக்க போறா. ஆமாங்க்கா, கஷ்டப்படுற பையனாக இருந்தா கூட நல்லவனா இருந்தா சித்ரா குணத்துக்கு அவளை நல்லா பார்த்துப்பான். நம்மளுக்கு இருக்கிற அக்கறை கூட அவங்க அம்மாவுக்கு இல்லையே. பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. அதையே தான்க்கா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் இங்கே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லலான்னா கூட அவங்க அப்பா வீம்புக்குனாலும் ஒரு குடிக்காரனுக்கோ ஒரு அயோக்கியனுக்கோ கொடுப்பானா தவிர நம்ம சொல்கிற இடத்துக்கு கொடுக்க மாட்டானே. குப்புசாமி இல்லாத நேரமாக பார்த்து வனரோஜா கிட்ட பேசுவோங்க்கா. நீ அவளை பார்த்தா என்னை கூப்பிடு, நம்ம பேசுவோம். சரிக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். அடுப்பில் சாப்பாடு போட்டு வந்தேன். சரி, நீங்கள் நிற்கிறியே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். சரிக்கா, போய் பாருங்க. அப்புறமா சித்ரா வந்தா அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும். இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அங்கே ஒரே ரூமில் சின்ன வீட்டில் இருந்தோம். அங்கே கையும் நீட்ட முடியல, காலும் நீட்ட முடியல. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. வனரோஜா, சொல்லுங்க. நைட்டுக்கு என்னம்மா சமைக்க போற? நீ என்ன வேணும்னு சொன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். எப்படியும் வீட்டில் சமைக்க எந்த பொருளும் இருக்காது. காய்கறியும் கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். நைட்டுக்கு ரசம் வச்சுட்டு கருவாடு வறுத்துட்டு முட்டை பொரியல் செஞ்சிருமா. சரிங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். இந்த மனுஷன் நல்லா தெரிஞ்சிட்டாரு. இந்த பொண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. வந்த உடனே உள்ளே போனால் இன்னும் வெளியே வரல. போக போக அவளுக்கே புரியும்.
ஒரு மனுஷன் எப்பவும் கெட்டவனாவே இருப்பானா? எப்பயாவது திருந்துவான். இந்த மனுஷன் இப்போ திருந்திருக்காரு. எப்பாடா இப்பதான் வீடு வீடா இருக்கு. வீட்டில் பொம்பளை இல்லைனால இப்படி தான் தூசியாக இருக்கும். ரோஜா, நீ வந்த உடனே தாம்மா வீடு வீடா இருக்கு. ஒரே ஒட்டடையாக இருந்ததுங்க, அதான் க்ளீன் பண்ணேன். நீ சொன்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டம்மா. எல்லாமே கிச்சன்ல வச்சுட்டேன். ஆ சரிங்க, நான் போய் சமைக்கிறேன். சரிம்மா. சித்ரா எங்க? அவ உள்ளே இருக்கா. சரிம்மா. இந்த சித்ரா இவரோ போய் நடிக்கிறாருன்னு சொல்கிறாள. சே, அவளுக்கு புரிஞ்சிக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இந்த பையனை காணோம். ஏமோ அவன் வந்துட்டு இருக்கான். வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மோ சைக்கிள் சூப்பரா இருக்குமோ. எல்லா பசங்களும் ஏதாவது ஒன்று வாங்கினா முதல்ல அம்மா கிட்ட தான் காட்டும். ஆனால் இவன் சைக்கிளை தூக்கிட்டு போனவன் தான். இப்போ வரைக்கும் ஆளை காணோம். நானே இப்பதாம்மா பாக்குறேன். நானே ஏதோ 2 சவரனில் செயின் ஏதாவது வாங்கி தருவான்னு பார்த்தா வெறும் 2 கிராமில் கம்மலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த மாதிரி சைக்கிள் எப்படி வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பையன் இன்னும் என் கண்ணிலேயே காட்ட மாட்டான். ஐயோ, நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்காங்க போலியே. நம்மளே சைக்கிளை பார்த்த ஆர்வத்துல தூக்கிட்டு ரவுண்டு போயிட்டோம். வாங்கம்மா வந்து பாருங்கன்னு ஒரு வார்த்தையும் கூப்பிடல. இவங்களும் வந்து பார்க்கல. அதான் செம்ம கோவத்துல இருக்காங்க போல. இதை இப்ப எப்படி சமாளிக்கிறது? டேய் ஏம்மா, இங்கே வா. பரவாயில்லம்மா, நான் இங்கே நின்னுக்கிறேன். இங்கே வான்னு சொன்னேன். போச்சு, கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்மள அடி பின்னிட போறாங்க. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. ஏய் நீயா, நீ போய் அந்த கரண்டி எடுத்துருவா. சரிம்மா. இவெல்லாம் ஒரு அக்காவா? கரண்டி எடுத்துட்டு வாங்க சொன்ன உடனே என்ன வேகமா ஓடுறா? இருடி, என்னைக்காவது அம்மா என்ன எடுத்துட்டு வர சொல்லிட்டோம். அன்னைக்கு உனக்கு உருட்டு கட்டை எடுத்துட்டு வந்து தரகிறேன். ஏய் என்ன? ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சேன். என்ன உண்மை? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி அது நீங்க அக்கம் பக்கத்துல யார்கிட்டயாவது சொல்லி அவங்க சஞ்சய் மாதிரி நமக்கு ஒரு பையன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதாம்மா யோசிக்கிறேன். முதல்ல நீ என்னன்னு சொல்லு, அப்புறம் மற்றவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களான்னு பார்ப்போம். அது வந்து நான் சைக்கிளை பார்க்கலான்னு வெளியே வந்தேனா வந்து அப்படியே சைக்கிளை தூக்கிட்டு ஊர் சுத்த ஓடிட்ட, அதானே? ஏம்மா முழுசா கேளுமா. என்ன சொல்லு. ஏம்மா, நான் வெளியே வந்து சைக்கிளை பார்த்தனா முதல்ல ஓடி வந்து உங்ககிட்ட தான் காட்டணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான்ல, அவன் வந்தாம்மா. உன் ஃப்ரெண்டு வந்தான், அப்போ உன் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த போயிட்ட. இல்லம்மா, கிஷோர் என்கிட்ட பக்கத்து தெருவில் சைக்கிள் ரேஸ் நடக்குதுன்னு சொன்னான். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மாசம் ஃபுல்லா தேவைப்படுற மளிகை பொருள் ஃப்ரீயா பரிசா. அதாம்மா நான் போய் அந்த சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அந்த பரிசை வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையல. அதான் உங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஆனா நானே ரேஸுக்கு லாஸ்டா போனதுனால லாஸ்டா தான் வந்தேன். அதனால பரிசு கிடைக்கலம்மா. ஐயா பரவாயில்லடா, அதனால என்ன, அடுத்த தடவை ஜெயிச்சுக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு தான் பொறுப்பு இல்லாமல் இருக்காரு, நீயாவது குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறியே. அம்மா, அக்காவை கரண்டி எடுத்து வர சொல்லியிருக்கீங்களே, என்ன அடிக்கவாம்மா? அது நீ ஊர் சுத்த போனேன்னு நினச்சி நான் கரண்ட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். என் புள்ள தான் பொறுப்பாக இருக்கே, அப்புறம் நான் ஏன் அடிக்க போகிறேன்? அப்படியாம்மா? அப்போ இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி பொறுப்பாக இருக்கேன். சரிப்பா, எனக்கு இப்போவே உன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. ஏம்மா, என் ஃப்ரெண்டுங்க கொஞ்ச நேரம் விளையாட கூப்பிட்டாங்க, போயிட்டு வரட்டா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வா. சரிம்மா. பாவம் இனியா, நம்ம அம்மா கிட்ட சமாளிச்சது தெரியாம கரண்டி எடுத்துட்டு வர போயிருக்கா. ஐயோ, சிரிப்பா வருது. எப்படியும் நம்ம விளையாடிட்டு வரதுக்குள்ள அம்மாக்கு கோவம் போயிடும். அப்படி இல்லைன்னா அப்பா வந்துருவாரு.
எப்படியோ நம்ம அடியில இருந்து இன்னைக்கு எஸ்கேப் தான். நல்ல வேலை, உண்மை தெரியாம புள்ளைய அடிச்சிருப்போம். குழந்தை என்ன பொறுப்பா இருந்திருக்கான். எம்மோ. நீ என்ன, நான் கரண்டி கேட்டா ஸ்கேல் கொண்டு வந்திருக்க. ஆமா, கரண்டில அடிச்சு கரண்டி வளைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் ஸ்கேல் கொண்டு வந்தேன். ஆமா, சஞ்சய் எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான். விளையாட போயிட்டானா? எதுக்கு அவனை விட்டீங்க? இனியா, அவன் ஊர் சுத்தலாம் போல. பக்கத்து தெருவில் ஏதோ சைக்கிள் ரேஸ் நடக்குதான். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு பொருள், மளிகை பொருள் தராங்களாம். அதை சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்க தான் போயிருக்கான். போட்டி நடக்குதா? என்ன போட்டி நடக்குது? அதான் சொன்னனே, அது ஏதோ சைக்கிள் ரேஸா. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு பொருள் தராங்களாம். அதை வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கொடுக்கலான்னு தான் சொல்லாமல் போயிருக்கான். நான் கூட அவனை தப்பாக நினச்சிட்டேன். எம்மோ, அப்படிலாம் எதுவும் நடக்கல. அந்த பையன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். என்னது, ஏமாத்திட்டானா? ஆமாமா, பக்கத்து தெருவுல தான் என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. நானும் அவளும் சேர்ந்து தான் தினமும் ஸ்கூலுக்கு போவோம். அப்படி எந்த போட்டியும் அங்க நடக்கல. அவன் நல்லவங்க கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்த தான் போயிருக்கான். ச்சே, இந்த பையன் பொறுப்பாக இருக்கானேன்னு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டானே. வரட்டும், இன்னைக்கு அவன் தோலை உரிச்சிடுறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவ. அந்த பையன் வந்து ஏதாவது ஐஸ் வச்சானா நீ அப்படியே விட்டுருவ. அது எப்படி விட்டுருவேன்? இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. ச்சே, நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே.